தமிழகம் முழுவதும் இரவோடு இரவாக பெரும் திருப்பம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நிச்சயமாக பார்த்திங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருக்கிறது. எப்பேற்பட்ட நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா நடக்கப் போகிறது. இரவோடு இரவாக பெரும் திருப்பம் அப்படின்றது நடந்திருக்கிறது. அதிமுக ஏறத்தாழ பார்த்திங்கன்னா படுதோல்வியை சந்திக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதா தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இப்போ 3வது கட்சியாக அதிமுக போயிட போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்முடைய டிஎம்கேவும், செகண்ட் பார்த்தீங்கன்னா பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சியும், 3வதாக பார்த்தீங்கன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பார்த்தீங்கன்னா வெல்வதற்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க. கண்டிப்பா அதிமுக, பாமக, பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக இதெல்லாம் சேர்ந்து நின்று இருந்தாங்கன்னா கண்டிப்பா 15 சீட்டிலிருந்து 10 சீட்டு உறுதியா வென்று இருப்பாங்க நம்முடைய திமுகவுக்கு எதிராக. திமுக 25க்கு மேல தாண்டி இருக்காது, அது உறுதியா நம்ம சொல்லிடலாம். ஆனா இப்போ நிலைமை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. இப்போ இது டோட்டலாவே பாத்தீங்கன்னா திமுகவுக்கு நீங்க சீட்டுக்கள் அதிகமா கொடுத்ததுக்கு சமம். யார் யாரு பிஜேபியா இருக்கிறாங்களோ, ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் யாரு பிஜேபியா இருக்கிறாங்களோ ஸோ அவங்க எல்லாருமே ஓட்டு போட அனுமதிக்கப்படவில்லை. 1,00,000 பேருக்கு மேல ஓட்டு போட அனுமதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா லூசு பையங்களா, இந்திக்காரன் எப்படிலாம் தமிழ்நாட்டில் ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே அண்ணாமலையின் முகத்திரைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கிழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டோட்டலாகவே ஒரு மாதிரி ஆகிட்டார், வெக்ஸ் ஆகிட்டார். நேற்றுலாம் நான் பார்க்குறேன் 7 மணி ஆவட்டு இருக்கு, டென்ஷனாக பார்த்தீங்கன்னா ஆகிட்டார் நம்முடைய அண்ணாமலை. ஓகேங்களா, கிட்டத்தட்ட அண்ணாமலை பேச்சில் தடுமாற்றம். இந்த சர்க்கார் படத்தில் பாப்பா பேச்சில் தடுமாற்றம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதே போல் அண்ணாமலைக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நான் தான் சொல்லட்டுமா, இங்கே இருக்கக்கூடியவங்களாம் பழத்தை தின்னு கொட்டையை போட்டவங்க. ஓகேங்களா, ஸோ அண்ணாமலையாரெல்லாம் பெருசு என்னங்க பண்ணிட்டாரு அண்ணாமலை தமிழ்நாட்டுக்குன்னு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறார் சொல்லுங்க. திராவிட கட்சிகளை நான் ஒழித்தே தீருவேன். ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, திராவிட கட்சிகள் இருந்ததுனால்தான் உடைய கட்சியை இப்போ இவ்வளோ அளவுக்கு தமிழ்நாட்டில் ஓரளவாவது தெரிஞ்சிருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ அதனால் இரவோடு இரவாக அதிமுக உடைய ஓட்டுக்கள் அனைத்தும் பிஜேபிக்கு செல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விதமான திட்டத்தனங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதெல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே நண்பர்களே, உண்மையில் இரவோடு இரவாக பெரும் திருப்பங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உண்மையில் அன்றைக்கி திமுகவுடைய லீடிங் முக்கியமா அதிமுகவுடைய லீடிங் முக்கியமானா பிஜேபியுடைய லீடிங் தான் முக்கியம். அதுதான் ஏறக்கூடாது. அது ஏறுச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தில் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி.